இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி காலையில் ஏஞ்சதுமே சரி போய் மொட்டை மாடியில் போயிட்டு எப்படி இருக்குது வியூ அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். பார்க்க வியூ அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே மாடியில் நடந்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமைக்கலான்ற யோசனையிலே கீழே இறங்கி வந்தேன். கீழே இறங்கி வந்தாக்கா ஓகே மக்ரூனி செஞ்சிடலாம், பசங்களுக்கும் பிடிக்கும், இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க பசங்க, சரி இதை வந்து 1 by 1 நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்ரூனி எடுத்துட்டேன் சமைக்கிறதுக்கு. என் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி மக்ரூனிலாம் செஞ்சு கொடுத்தா, அதுமாரி ஸ்கூல் டைம்லலாம் செஞ்சு கொடுத்தா பிடிக்காது, லீவ் டைமில் செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இன்றைக்கி காலையிலேயே வந்து அவங்களுக்கு பிடிச்ச இந்த முறுக்கு மக்ரூனி எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் இது வந்து முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு அதுக்கப்புறம் மதியம் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி என்ன சமைக்கலாம் அப்படின்னு பசங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் குஷ்கா செஞ்சு கொடுங்கம்மா, எங்களுக்கு குஷ்கா வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை ஊற்றி அதில் கொஞ்சம் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இதுக்கு இடையில பசங்க வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி 1 by 1 முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து மத்தியானத்துக்கு குஷ்காவும் எக்கு வந்து கிரேவி, அது வந்து ஒரு கிரேவி மாதிரி தான் எப்பவுமே வைப்பேன். அப்படி இல்லாட்டி இந்த மசாலா எக் மாதிரி தான் வைப்பேன். இது ஒரு பக்கம் நான் சமைச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ மதியானத்துக்கு பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்களா, ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரெட் ஆம்லெட் மாதிரி செஞ்சுக்கலாம். ஆம்லெட் ஒரு பக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பெட் செய்வாங்க, ப்ரெட்டு செய்வாங்க இல்லையா, முட்டைலாம் உடச்சி ஊற்றி, ஸோ அதையுமே ஒரு பக்கம் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே எங்கள் சாப்பாடும் நான் ரெடி பண்ணிவிட்டு முட்டை கேட்ட மாதிரி பசங்களுக்கு அதை ரெடி பண்ணி அதையும் அவங்களுக்கு ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டேன். இது இப்போ மதியானத்துக்கு இந்த மாதிரி தான் போதும் அப்படின்ட்டாங்க. நான் ஆனியன் பச்சடி செய்யலான்னு பார்த்தா பசங்க வேணான்ட்டாங்க. கிளைமேட்டும் கூலிங்காக இருக்குது, அதனால் நான் ஆனியன் பச்சடி செய்யலை. ஸோ காலையில் வந்து இந்த மாதிரி செஞ்சதுக்கு ரெண்டுமே வந்து பசங்க வந்து நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மதியானத்துக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து நான் பால் முட்டை சர்க்கரை போட்டு அடிச்சுட்டு அதில் வந்து இது பண்ணி ப்ரெட்டை, இது பேர் வந்து ஸ்வீட் ப்ரெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு ஒரு எக்கு ஆம்லேட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து பசங்களுக்கு செஞ்சு ஒரு 11 மணிக்கு போல் அதுவுமே பசங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டேன். ஸோ இந்த வேலையெல்லாம் ஒரு பக்கம் பறக்கா முடிச்சுட்டு ஈவினிங் ஆனிச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங் போகலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி வீட்டுக்கு போயிட்டு வந்தது காலி ஆகிடுச்சு. ஸோ பசங்களுக்கு ஸ்நாக்ஸுமே இல்லை. சரி போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 போய் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். நிறையா இருந்துச்சு, எது வாங்கணும் எது வாங்கக்கூடாதுன்னு தெரில. அப்புறம் வீட்டுக்கு வேணும் பொருள்லாம் வாங்கிட்டு இருந்தேன். சரி எங்கள் பையன் வந்து நீ இதை வாங்குமா அது வாங்குமா நண்டை இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் அவர் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தார், எனக்கு தேவையானது நான் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா நிறைய பொருட்கள் இருக்குது, ஒரே டைமில் என்னால் பார்க்க முடியல அப்படின்றதுனால எல்லாமே பார்த்தேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் மாலை சுற்றிக்கிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் நேரம் எங்கள் பையனுக்கு டைம் பாஸ் ஆனிச்சு. ஸோ ஓகே இதெல்லாம் வேணுமே பொருட்கள்லாம் இருக்குன்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி மாதிரியே சொன்னார், நம்ம வந்து மேலே போய் சும்மா பார்த்துட்டு மட்டும் வரலாம் அப்படின்ட்டு. அன்றைக்கி மாதிரியே நீ இது பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தோம். போயிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு யாருமே இல்லை, தம்பி மட்டும்தான் இருந்தால் சரி யாராவது இருந்தாலாவது விளையாடலாம், தம்பி நீ மட்டும்தான் இருக்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் எங்கள் குட்டி பொண்ணுடைய சேட்டை தாங்க முடியல. அவங்க வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி நான் ஏஞ்சி போனாக்கா நீ ஏஞ்சி போ, என் அண்ணனை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அடித்து துரத்திக்கிட்டே இருந்தா. சரி என்னை துரத்துறாள் நான் போகிறேன் போ அப்படின்னு சொன்னாக்கா, நீ வேணாம் எனக்கு அண்ணன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் அண்ணன்கிட்ட போயிட்டா. சரிம்மா நீனாச்சு உன் அண்ணனாச்சுன்னு சொல்லிட்டு இப்படியே ஃபுல் டே ஜாலியாக போணுச்சு. பசங்க கூடயும் விளையாண்டுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றது கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.